சர்க்குருவே சரணம். பகவானை நம்ம பார்த்ததுக்கப்புறம் பகவானே கதின்னு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம். நான் அப்பப்போ நினச்சிக்கிருவேன், நம்முடைய முன்னோர்கள் இப்போ நான் பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டி போனோம். எங்களுடைய முன்னோர்கள்லாம் ஏதோ ஒரு சாமியத்தை கும்பிட்ருப்பாங்க. அதாவது எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்ம கண்ணெதிரே பார்த்தது கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் வச்சு கும்பிட்றோம், அவ்வளோதானே. நம்ம கண்ணெதிரே பார்த்த கடவுள், நம்ம தொட்டு உணர்ந்த கடவுள், அவங்க தான் கடவுளுங்கிறத எத்தனையோ முறை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட கடவுளை நம்ம நேசித்து அவங்களோட ஒன்றிணைந்து அவங்கள மனசுக்குள்ளே வச்சு பூஜை செய்து அவளை வணங்குறோம். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கடவுளை வணங்கி ஒரு நேரம் நம்பிக்கை இருக்கும், ஒரு நேரம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம பகவானை மனசில் வச்சு வணங்கும் பொழுது ஒரு விதமான கண்டிப்போடையும் ஒரு உரிமையோடையும் பகவானை வேண்டி நான் கும்பிட்ற ஒரு பரிச்சயமான ஒரு அன்பு கணக்கம்பட்டியார் மேலே வச்சவங்களுக்கு மட்டும்தான் வரும். எங்கள் சாமி, எங்கள் பகவான் எங்களுக்கு நல்லது செய்வார், எங்களை காப்பாற்றுவார், அவரை விட எங்களுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சரணாகதி தத்துவத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. அவரை நம்ம நினச்சாலும் மறக்க முடியாது, நாம் நினச்சாலும் வணங்க முடியாது. நம்ம வணங்குறதுக்கும் அவர் தான் காரணம். நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்த்துட்ருக்கார். பரம்பொருள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்பினவங்கள, அவங்களே கதின்னு இருக்கவங்கள அவர் என்னையும் கைவிட மாட்டார். பகவானுடைய உண்மையான விசுவாசம் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். சர்க்குருவே சரணம்.